அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றியிட்டு இன்னும் சில வாரங்களில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்கும் சூழ்நிலையில் அமெரிக்க அமைச்சரவையில் மிக முக்கியமான அமைச்சுகள் மற்றும் பொறுப்பாளர்களை தொடர்ச்சியாக நியமித்த வண்ணம் இருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்வு செய்யப்படுவதற்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்பிற்காக மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்த எலான் மஸ்குக்கு மிக முக்கியமான பதவி கொடுக்கப்படலாம் என அப்போது பேசப்பட்டது. இந்த சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் அமைச்சரவையில் எலான் மஸ்க், விவேக் ராமசாமி ஆகியோர் முக்கிய துறைகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள செய்திகள் வெளியாகியுள்ளன. டெஸ்லா நிறுவன தலைவர் எலான் மஸ்க் மற்றும் இந்திய அமெரிக்க தொழிலதிபர் விவேக் ராமசாமி ஆகியோர் அரசாங்க திறன் துறையை வழிநடத்துவார்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். டிஓஜிஇ எனப்படும் இரண்டாம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வர உதவிய அணுகுண்டை உருவாக்கும் அமெரிக்காவின் திட்டத்தை குறிப்பிடுவதாகும் இந்த துறை. முன்னதாக ட்ரம்ப் தனது பிரச்சாரத்தின் போதே இந்த நிலைப்பாட்டை சுட்டிக்காட்டியிருந்தார். இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த இரண்டு பேரும், விவேக் ராமசாமி, எலான் மஸ்க், அற்புதமான அமெரிக்கர்களும் சேர்ந்து அரசாங்க அதிகாரத்துவத்தை அகற்றுவதற்கும் அதிகப்படியான விதிமுறைகளை குறைப்பதற்கும் வீண் செலவுகளை குறைப்பதற்கும் பெடரல் ஏஜென்சிகளை மறுசீரமைப்பதற்கும் எனது நிர்வாகத்திற்கு வழிவகை செய்வார்கள். அமெரிக்காவை நாம் முன்னிலைக்கு கொண்டு வருவோம். இது இயக்கத்திற்கு அவசியம் என்று குறிப்பிட்டார். செயல்திறனை கருத்தில் கொண்டு பெடரல் அதிகாரத்துவத்தில் எலன் மஸ்க் மற்றும் விவேக் ஆகியோர் மாற்றங்களை செய்வார்கள் என நான் எதிர்நோக்குகின்றேன். அதே நேரத்தில் அனைத்து அமெரிக்கர்களின் வாழ்க்கையையும் சிறப்பாக்குவதற்கு அவர்கள் உழைப்பார்கள். 2026ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதிக்குள் அவர்களின் பணி நிறைவடையும். சுதந்திர பிரகடனத்தில் கையெழுத்திட்ட 250வது ஆண்டு விழாவில் ஒரு சிறிய மற்றும் திறமையான அரசாங்கம் நாட்டிற்கு கிடைத்துள்ளது என்ற பரிசு மக்களுக்கு கிடைக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல இடங்களில் இயல்பு நிலை திரும்பாத சூழலில் மீண்டும் ஸ்பெயினில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயின் நாட்டின் தென்கிழக்கு பகுதிகளில் கடந்த மாத இறுதியில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் ஸ்பெயினில் உள்ள போரிஜோடலா, படோரா, வெலன்சியா உள்ளிட்ட நகரங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சுமார் 5000 வீடுகள் தண்ணீரில் மூழ்கின. கார்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்தார்கள். வெள்ளப்பெருக்கின் போது பலர் தங்கள் வீட்டு கூரைகளின் மீது எறியும் மரங்களை கட்டியணைத்தும் உயிர் தப்பியுள்ளார்கள். கடும் வெள்ளப்பெருக்கால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் சுத்தமான குடிநீர் கிடைக்காமல் ஆயிரக்கணக்கானோர் அவதிப்பட்டு கொண்டுள்ளார்கள். இந்த வெள்ளத்தால் பல மக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து விட்டார்கள். ஸ்பெயின் நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை புரட்டி போட்ட இந்த வெள்ள பாதிப்பு காரணமாக நாடு முழுவதும் 3 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டது. இந்நிலையில் வரலாறு காணாத அளவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஸ்பெயினில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 280ஐ கடந்து விட்டதாக அந்நாடு தெரிவித்துள்ளது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் 2 வாரங்கள் ஆன பின்னரும் பாதிக்கப்பட்ட பல இடங்களில் இன்னமும் இயல்பு நிலை திரும்பவில்லை. இந்நிலையில் மீண்டும் ஸ்பெயினில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கிழக்கு பரானோகா மற்றும் தெற்கு மாலாக்கா மாகாணங்களில் நேற்று கனமழை பெய்யக்கூடும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இதன்படி 100 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகி இருந்தது. இன்றைய தினமும் பல்வேறுபட்ட பகுதிகளில் கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 119 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதைவிட்டு 3000 மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பாதிப்பு ஏற்படும் இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள நாடு ஈக்வடோர். இந்நாட்டின் மிகப்பெரிய சிறைச்சாலை கவாஜாகிலி நகரில் அமைந்துள்ளது. இந்த சிறைச்சாலையில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ஆயிரக்கணக்கான கைதிகள் ஒன்றாக அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சூழலில் இந்த சிறையில் நேற்று அதிகாலை கைதிகளுக்கிடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் கைதிகள் 15 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து விரைந்த போலீசார், பாதுகாப்பு படையினர் மோதலை தடுத்து நிறுத்தினர். மேலும் இந்த மோதலுக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈக்வடாரில் கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் சிறைச்சாலைகளில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் 400க்கும் மேற்பட்ட கைதிகள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. லெபனானின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 32 பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் தேசிய செய்தி நிறுவன கூற்றுப்படி மவுண்ட் லெபனானில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டார்கள் மற்றும் பால்ச்மே நகரில் 2 பேர் காயமடைந்தனர். மேலும் பல்வேறுபட்ட பகுதிகளில் 12 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். அதேபோல ஷோப் மாவட்டத்தில் உள்ள ஜோன் கிராமத்தில் 8 பேர் காயமடைந்துள்ளார்கள்.
தெற்கு டெப்தா பகுதியில் நடந்த தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். டயர் மாவட்டத்தில் உள்ள மனுஷூரி கிராமத்தில் நடந்த மற்றொரு தாக்குதலில் ஒரு துணை டாக்டர் கொல்லப்பட்டுள்ளார் மற்றும் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் 2 கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் லெபனானில் இஸ்ரேலின் பரவலான தாக்குதல்களில் 32 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனும் நேருக்கு நேர் சந்தித்து வெள்ளை மாளிகையில் முக்கிய சந்திப்பை நடத்தியுள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்புக்கு ஜோ பைடன் சந்திப்பு நடத்துவதற்கான அழைப்பை விடுத்திருந்ததுடன் டொனால்ட் ட்ரம்புக்கு வாழ்த்து தெரிவித்து வெள்ளை மாளிகைக்கு அழைத்திருந்தார். இந்நிலையில் இந்த சந்திப்பு நேற்றைய தினம் வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் நடந்தது. அதிபர் ஜோ பைடன் ட்ரம்புக்கு விருந்தளித்து கௌரவித்தார். அப்போது அதிகார மாற்றம் சுமூகமாகவும் அமைதியான முறையிலும் நடப்பது உறுதி செய்யப்படும், அது குறித்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என உறுதியளித்தார். அதற்கு பதிலளித்த ட்ரம்ப் அது எவ்வளவு சீராக முடியுமோ அவ்வளவு சீராக இருக்கும் என்று தெரிவித்தார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக வெள்ளை மாளிகைக்கு ட்ரம்ப் விஜயம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 225 இடங்களை கொண்ட இலங்கை பாராளுமன்றத்திற்கு தேர்தல் இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. 196 இடங்களுக்கான உறுப்பினர்கள் மக்கள் நேரடி வாக்குகள் மூலம் தேர்வு செய்யப்பட, ஏனைய உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் ஊடாக தெரிவு செய்யப்பட உள்ளார்கள். இதன் மூலம் 225 உறுப்பினர்கள் இலங்கை நாடாளுமன்றத்துக்கு செல்ல உள்ள சூழ்நிலையில் தனிப்பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள ஒரு கட்சி 113 ஆசனங்களை பெற வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது. இலங்கையில் சமீபத்தில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்று அதிபராக பதவியேற்றார். அவர் பதவியேற்ற மறுநாளே இலங்கை பாராளுமன்றத்தை கிளைப்பதாக அறிவித்து பாராளுமன்ற தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடத்தப்படும் என்று குறிப்பிட்டார். அன்றகுமார திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்திக்கு 4 எம்பிக்கள் மட்டுமே தற்போது பாராளுமன்றத்தில் உள்ளனர். இந்நிலையில் புதிய சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பெரும்பான்மை பலம் வேண்டும் என்பதால் பாராளுமன்ற தேர்தலுக்கு அவர் உத்தரவிட்டார். இதன்படி இலங்கையில் இன்றைய தினம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்றது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சுமார் 70,000 போலீசார் நாடு முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். தேர்தலில் அதிபர் அன்றகுமார திசாநாயக்கா, சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருடைய முக்கிய கட்சிகள் களத்தில் உள்ளன. அதேபோல தமிழர் பகுதிகளிலும் பல தமிழ் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுகின்றார்கள். 225 இடங்கள் கொண்ட இலங்கை பாராளுமன்றத்திற்கு 196 ஆசனங்களுக்கான உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்வு செய்ய, மீதமுள்ள 29 கட்சிகள் இடங்கள் தேசிய அளவில் கட்சிகள் பெற்ற வாக்குகள் அடிப்படை சதவீதத்தில் அடிப்படையின் விகிதாசாரத்தில் தேசிய பட்டியல் மூலம் பகிர்ந்தளிக்கப்படும். இந்த சூழ்நிலையில் இலங்கை முழுவதும் இன்றைய தினம் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக இலங்கை மக்கள் வாக்களிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுடனான அனைத்து ராஜதந்திர உறவுகளையும் முழுமையாக துண்டித்துக் கொள்வதாக துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் அறிவித்துள்ளார். துருக்கி இஸ்ரேலுடன் உறவுகளை தொடரவோ அல்லது வளர்த்துக் கொள்ளவோ விருப்பமில்லை என்று அவர் கூறியிருப்பதுடன் ஆளும் கூட்டணி தனது முடிவில் உறுதியாக இருப்பதாக வலியுறுத்தினார். இந்த அறிவிப்பு லண்டனில் உள்ள துருக்கிய தூதரகத்துக்கு வெளியே நடந்த போராட்டங்களை தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்காக எண்ணெய் தடைக்கும் அழைப்பு விடுத்துள்ளார்கள். துண்டிக்கப்பட்ட போதிலும் டெல்லவியில் துருக்கிய ராஜதந்திர பணிகள் நடைபெறும் சூழ்நிலையில் அந்த பணிகளும் முடிவுக்கு வருமா என தற்போது எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கின்றது. துருக்கியை தொடர்ந்து அனைத்து அரபுலக நாடுகளும் இஸ்ரேலுடனான அனைத்து ராஜதந்திர உறவுகளையும் துண்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தற்போது எழுந்துள்ளது. டெல்லவியின் மத்தியில் அமைந்துள்ள கிரியா தளத்திலுள்ள இஸ்ரேலின் இராணுவ தலைமையகம் மற்றும் இஸ்ரேல் இராணுவ பாதுகாப்பு அமைச்சகத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக அறிவித்துள்ளது. அமஸ் தளம் மற்றும் நகாரியாவில் உள்ள இராணுவத்தின் 146வது படைப்பிரிவு தலைமையகம் என்பன இந்த தாக்குதலுக்கு இலக்காக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏவுகணைகள் ட்ரோன்கள் துல்லியமாக தாக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஐடிஎஃப்பின் கெர்மஸ் 450 மற்றும் 900 ட்ரோன்கள் நோக்கி ஏவுகணைகள் வீசப்பட்டதாகவும், லெபனான் வான்வெளியில் உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இந்த உளவு ட்ரோன்கள் ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை தாக்குதல் காரணமாக அவசரமாக வெளியேறி இஸ்ரேல் வான்வெளிக்கு சென்றதாகவும் ஹிஸ்புல்லா இயக்கம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேல் இராணுவத்திற்கும் இடையிலான தாக்குதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இஸ்ரேல் லெபனானில் நடத்தும் வான்வெளி தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் டெல்லவிவ் மற்றும் சுட்டேல் நகரங்களில் நடத்தப்பட்டதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலக செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.